சென்னையில் உள்ள டிஜிபி அலுவலகத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வருகை தந்திருக்கிறார். 5 தொகுதிகளில் பிரச்சாரம் செய்ய அனுமதி கோரி மனு அளிக்க அவர் வந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வரும் 28ஆம் தேதி பெரம்பூர், வில்லிவாக்கம் உள்பட 5 தொகுதிகளில் பிரச்சாரம் செய்ய அனுமதி கோரி மனு அளிப்பதற்காக தவேக தலைவர் விஜய் டிஜிபி அலுவலகத்திற்கு வந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தவேக தலைவர் விஜய் டிஜிபி அலுவலகத்திற்கு வருகை தந்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காயத்ரி, முழு விவரங்களை பகிரலாம். வணக்கம் ரூபி. சென்னையில் உள்ள டிஜிபி அலுவலகத்திற்கு தவேக தலைவர் விஜய் நேரில் வந்திருக்கிறார். குறிப்பாக பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய அந்த கடிதத்தை டிஜிபியிடம் தவேக தலைவர் விஜய் வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் தவேக சார்பில் தனித்து போட்டி என்று ஏற்கனவே அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தவேக வேட்பாளர்கள் அறிமுக கூட்டமானது வரும் 29ஆம் தேதி நடைபெறும் தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெறும் என்கிற அடிப்படையில் தகவல்களானது வெளியாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அதற்கு முன்னதாக 28ஆம் தேதி சென்னையில் 5 சட்டமன்ற தொகுதிகளில் விஜய் பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும் இதற்காக ஏற்கனவே காவல்துறையிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதற்கு உரிய பதில் கிடைக்காததன் காரணமாக டிஜிபி அலுவலகத்திற்கு நேரடியாக வந்து தவேக தலைவர் விஜய் இந்த கடிதத்தை அளிப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம் உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரே கட்டமாக விஜய் பிரச்சாரம் நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதன் காரணமாக டிஜிபி அலுவலகத்தில் சென்று இந்த கோரிக்கை கடிதத்தை விஜய் வழங்குவதாக கூறப்பட்டிருக்கிறது. மேலும் விஜயுடன் தவேக தலைவர் விஜயுடன் தவேக நிர்வாகிகள், செங்கோட்டையன் உள்ளிட்ட பலர் டிஜிபி அலுவலகத்திற்கு வந்திருக்கின்றனர். இந்த சூழலில்தான் விஜய் இந்த கோரிக்கை மனு, அதே போன்று அவருக்கு தொடர்ந்து அவர் பரப்புரை மேற்கொள்வதற்கு மற்றும் மக்களை சந்திப்பதற்கு உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் தொடர்பாக அவருக்கு அனுமதி வழங்கப்படுவதில் காலதாமதம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. எனவே தன்னுடைய கோரிக்கைகள் அடங்கிய அந்த மனுவை டிஜிபி அலுவலகத்தில் நேரடியாக சென்று வழங்குவதற்காக தற்பொழுது விஜய் டிஜிபி அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். ரூபி. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காயத்ரி. தமிழ்நாடு ஏடிஜிபியிடம் விஜய் புகார். கூடுதல் விவரங்களை சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், உங்கள் விவரங்களை சொல்லுங்கள். தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் இன்று டிஜிபி அலுவலகத்திற்கு நேரடியாக வந்து ஒரு புகார் மனு ஒன்றை அளித்திருக்கிறார். பெண்கள் குறித்து இழிவாக பேசக்கூடிய நபர் மீது நடவடிக்கை எடுக்கும் போது அந்த புகார் மனுவில் விஜய் தெரிவித்திருக்கிறார். விஜயே இந்த நேரடியான புகாரை அளித்திருக்கிறார். அதாவது திமுகவின் ஆதரவாளராக செயல்பட்டு வரும் பொன்ராஜ் என்பவர் தமிழகம் முழுவதும் இருக்கும் பெண்கள் குறித்து அருவருத்தக்க வகையில் கீழ்த்தரமான முறையில் விமர்சித்து வருவதாகவும், அது மட்டுமல்லாமல் மரியாதைக்குரிய தாய்க்குலத்தை தாங்கள் அறந்தாழ்த்து அவர் விமர்சனம் செய்து வருகிறார் பொன்ராஜ் என்பவர். எனவே அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த புகார் மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். பெண்ணின் கண்ணியத்தையும் மரியாதையும் காக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறது. எனவே அதன்படி அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த புகார் மனுவில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். அவரே நேரடியாக இந்த புகாரை டிஜிபி அலுவலகத்திற்கு தவேக நிர்வாகிகளோடு ஒன்று சேர்ந்து வந்து இந்த புகார் மனுவை அவர் அளித்திருக்கிறார்.